பல்லவன் சொல்லுவான், "ஏன்னா பசிக்குது, எனக்கு ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லுவான். சரி நம்ம போம்போது வானதி சொல்லுவா, "அதெல்லாம் வாங்கிட்டு வராத, அப்புறம் அத சாப்பிட்டா அப்புறம் நான் சமைச்ச சாப்பாட யார் சாப்பிடுறது? எல்லாம் வேஸ்ட்டா போயிரும். வாங்கிட்டு வராத பாட்டி" அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவா. பாண்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்த உடனே அத கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு வானதி வாங்கிட்டு, "சரி வா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு" அப்படிங்கும்போது, அ அவன் சரி அப்படின்னு சொல்லிட்டு வரப்போவான். உடனே இந்த காஸ்டியூம்லயே வர, வேற காஸ்டியூம்ல போட்டுட்டு வா. அப்புறம் ட்ரெஸ் அழுக்காயிரும்ல அண்டால பண்ணும்போது அப்படின்னு சொல்லுவா. "அண்டாலயா? நம்ம 4 பேருக்கு ஏன்டி அண்டால பண்ண போறோம்?" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவ சொல்லுவா, "சரி, சரி குக்கர் பிரியாணி ஒண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அதையே நான் செய்றேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. அதுக்கப்புறம் பல்லவன் சொல்லுவான், "என்னண்ணே இப்பதான் எத செய்ய போறேன்னு பார்க்குறாங்க" அப்படிங்கும்போது, "நீ ஒண்ணும் சிரிச்சிராதடா, எதையும் சொல்லிறாத. அவ என்னனாலும் பண்ணிட்டு போட்டும். தயவு செய்து அவளகிட்ட எதையும் சொல்லிறாத என்ன?" அப்படின்னு சொன்னோனே, "சரிண்ணே" அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லிருவான். பாண்டி உடனே என்ன செய்வான், ஒரு டவல தலையில கட்டிக்கிட்டு, அப்படியே பனியன போட்டுட்டு வருவான். அப்போ பல்லவன் சொல்லுவான், "இப்ப தான் ஒரிஜினல் சமையல்கார மாரியே இருக்கேனே" அப்படின்னு சொல்லுவான். உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், "சரிடா நீ எதுவும் அவள சொல்லிறாத சரியா? சிரிச்சுக்கிட்டே அப்படியே அமைதியா இருந்துக்கோ. பிறவு அவ என்ன நினைக்கிறாளோ அத செஞ்சுட்டு போட்டும். நம்மள ஏதாவது சொல்லிருவா, அப்படி கோவப்பட்டுருவா" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பான். சரின்னு சொல்லிட்டு உள்ள போவான். அதுக்கப்புறம் பல்லவன் கேட்பான், "உங்களுக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "நீலாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம் பல்லவா, நானே எல்லாம் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிருவா. உடனே அதுக்கப்புறம் பாட்டி பார்த்து சொல்லுவா, "பாண்டி நீயும் போய் ரெஸ்ட் எடு, நான் வேணா பார்க்குறேன்" அப்படிங்கும்போது, "ஏன்டி இப்ப நீ சொன்னேன்னு சொல்லி தான் காஸ்டியூம்லாம் மாத்திட்டு வந்தேன். அதுக்குள்ள வேண்டாங்கிற" அப்படின்னோனே, "ஓ! நான் உன்ன வந்து ஹெல்ப் பண்ண கூப்பிட்டனோ? சரி, சரி இந்த சிக்கன வேணா கழுவு" அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன குடுத்துருவா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு செஞ்சுட்டே இருக்கும்போதே, "வெயிட் மிஷின் இருக்கா உங்க வீட்ல?" அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே, "வெயிட் மிஷினா? எதுக்கு உன் வெயிட்ட பார்க்க போறியா?" அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்பான். "இல்ல, இல்ல அளவெல்லாம் கரெக்ட்டா போட்டா தானே பிரியாணி நல்லா வரும். அதான் வெங்காயம், தக்காளிலாம் அளக்கணும்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இவன் உடனே ஷாக் ஆயிருவான். "என்னடி சொல்ற?" அப்படின்னோனே, "ஆமா அ அளந்து போட்டா ரொம்ப சூப்பரா இருக்குமா" அப்படின்னோனே, "ஐயய்யோ! வெயிட் மிஷின்லாம் எங்க வீட்ல இல்லையே" அப்படின்னோனே, "அப்படியா பரவால்ல" சரி, சரி. நான் வேணா குத்து மதிப்பா போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொன்னத கேட்ட உடனே பாண்டி அப்படியே ஷாக் ஆகி நிப்பான். அந்த மாதிரி இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல் வந்து முடிஞ்சது.